எதுக்கு இப்போ நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பரலோகத்துக்கு ஒரு பஸ்ஸு போகுதாமா. அந்த பஸ்ஸுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணுமாமா. அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு இப்போ யாரெல்லாம், இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்ச்லேருந்து ஒரு சில பேர் வந்து பேர் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு. பின்னாடி வேறு பஸ்ஸு நிற்கிது, பரலோகத்துக்கு பஸ்ஸு கிளம்பிடுவோமா. எவன் வரான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. எப்போவுமே இங்கே நம்ம தான் பார்த்துங்க, எப்போவுமே நம்ம தான். ஏன்னா சர்ச்சுக்கு முதல் பெஞ்சில் வந்து முதலாள உட்கார்றது நம்ம தான். இந்த பஸ்ஸில் கூட முதல் சீட்டு எனக்கு தான். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? வாங்க வாத்தியாரே, நல்லா இருக்கீங்களா? சரி, நீ எதுக்கு வந்திருக்கப்போ? நானா இந்த பஸ் இருக்குல்ல, அதில் ஏறி போகிறேன். எங்கே போகிற? பஸ் ஸ்டாப் அங்கே இருக்கு. பஸ் ஸ்டாப் அங்கல்ல, இங்கே இருக்காமா இப்போ? ஓ, நீ பரலோக பஸ் போகிறதுக்காக நீ வந்திருக்கியா? சரி, அதெல்லாம் சரி. இவ்வளோ ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறியா? உன் பேர் என்ன ஃபஸ்ட்டு? என் பேரா சார்லஸ். ஓ, சார்லஸா? டேய், இப்போதான் எனக்கே தெரியும் நீ ஏன் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா. முன்னாடி வா. சரி, பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன வேணும் தெரியுமா உனக்கு? என்ன வேணும்? ஃபஸ்ட்டு வர்றது பிரச்சனை கிடையாது, ஃபஸ்ட்டு போகிறது பிரச்சனை கிடையாது. ரட்சிப்பு வேணும் தெரியுமா? ரட்சிப்பு பெற்றுக்கணும். கர்ச்சீப் இருக்குல்ல. ஓ, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரத பிரச்சனை இல்லை. சரிங்களா? அந்த கர்ச்சீப் இருக்கா? பண்ணுங்க. சரி, அந்த கர்ச்சீப் இருக்கா? இருக்கு. முன்னாடி ஃப்ரண்ட் டயர் இருக்கு, போய் தொடச்சிட்டு டயருக்கு முன்னாடி உட்கார வண்டி எடுக்கிறப்போ போ. அப்படியே நம்ம தான் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வர்றவனே இப்படி வந்தானா எங்கே போய் விளங்குறது? எல்லாரும் பேர் வேறு சார்லஸ். ஆமாம், ஆளப்பேர். பரலோகத்துக்கு எதுக்கு போகிறோம், என்ன இருக்குன்னு காலையில் பிரசங்கத்தை கவனிச்சிங்களா இல்லையான்னு கூட தெரியல. சரி, அடுத்த வேணா வரான்னு பார்ப்போம். வழி ரோட்டுக்கு இது மாறி வேண்டானு தெரியல, ஒரு மாறி வரான் சைடு வாங்கி. கொஞ்சம் தள்ளி போயா, நம்ம பஸ்ஸில் ஏறணும். தம்பிங்க வாப்பா, தம்பிங்க வா. என்ன சைடு வாங்கி நடந்து போகிற? என்னாச்சு? அது ஏன் என்ன ஆட்டம்? என்ன ஒன்று யாரும் ஆட்டலை, நான் பஸ் ஏறலான்னு வந்தேன், நீ தான் நீ ஆட்டி இழுத்துட்டு வந்துட்டீங்க. சரி, இந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துக்கணும், தெரியுமா தெரியாதா? டிக்கெட்டா? சரி, அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் உன் பேர் சொல்லு. பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணுமே. பேர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உன் பேர் என்ன ஃபர்ஸ்ட்? மை நேம் இஸ் பிலிப்ஸ். பிலிப்ஸா? பிலிப்ஸ் பிலிப்ஸா? பிலிப்ஸ் பேரே இல்லையே, நல்லா இல்லையே பேரு. சரிங்களா, பேரை ஃபர்ஸ்ட் மட்டும் கரெக்டாக சொல்லு. மை நேம் இஸ் பிலிப்ஸ். பிலிப்ஸ் 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 நல்லாவே இல்லை. சரி, இதில் உன் பேர் கிடையாது. இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து ரட்சிப்பு பெற்றுக்கணும். அந்த ரட்சிப்பு பெற்றுனா மட்டும்தான் உள்ளே போக முடியும். எனக்கா? நான் யார் தெரியுமா? சரி, நீ யார்? என் பின்னாடி எங்களை நம்பி தான் எங்கள் கவர்மெண்ட்டே ரன் ஆகிட்டு இருக்கீங்க. ஓ, அப்போ நீங்கள் இருக்க வேண்டிய ஆள் நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ சொல்கிற கடை வேற, அதுக்கு போகிற பஸ்ஸு வேற. நீ அப்படியே போயிரு. முன்னாடி ஒருத்தர் அனுப்பிவிட்டேன், டயரை தொடச்சிட்டு இருப்பான், அவன் கூட சேர்ந்து நீயும் போய் தொடச்சிட்டு. அதுக்கு தான் நீ கரெக்டு. நான் போய் எங்கள் தலைவரை கூப்பிட்டு வரேன். தலைவரா? சரி, அவனையே கூப்பிட்டு வா. வெயிட் பண்ணுங்க, நான் இப்படியே தலைவரை கூட்டிகிட்டு வரேன். தம்பி, தலைவரே தலைவரே தலைவரே, இங்கே தலைவரே, ஒரு பஸ்ஸுக்கு கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் 6 மாதம் இருக்கு எலெக்ஷனுக்கு. தலைவரே சொல்லு. பஸ் வந்திருக்காமா, அந்த பஸ்ஸில் எனக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. நம்ம தொகுதி பஸ் நமக்கே இடம் இல்லை, நம்மளுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் எனக்கு இடத்த வாங்கி தரீங்க. இப்போ நம்ம யாருன்றது பல பேருக்கு நிரூபிக்க வேண்டியது இருக்கு. போகலாம், வாங்க போவோம். தம்பி, கண்ணாடி போட்டு விழுங்குற போகிற பெரிய ஆன்சர். முதல்ல வந்து இங்கே இல்லைங்க வேஸ்ட் கழிவு சால்வை எடுத்துடா. சால்வை எனக்கு இல்லைடா, புரிய நிமிஷம். தலைவர் ஒளிக. சாரி தலைவர் வாழ்க. டேய், மாறி வந்துட்டீங்களா? கீழே போங்கடா நீங்கள் அந்த சைடு. தலைவரே, நல்ல முடிவாக கேட்டுட்டு சொல்லிட்டு வரீங்க, வெயிட் பண்ணுவேன். தம்பி, கண்டக்டர் தம்பி, கொஞ்சம் நவருப்பா. இங்கே இருக்கேன் ஐயா, இங்கே இருக்கேங்க. வாங்க, முன்னாடி வாங்க. கண்ணாடி போடாதீங்க, கண்ணாடியை கழட்டுங்க. நைட் நேரம் எங்கே விழுந்துச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு யாரும் பதில் சொல்கிறது. சரி, உங்கள் பேர் என்ன? தம்பி, பேரெல்லாம் முக்கியம் இல்லை, நான் யார் தெரியும்ல. ஐயா, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி திரும்புங்க. உங்களை சிரிக்காமல் இருக்க சொல்லுங்கள். நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்து கொஞ்சம் திரும்புங்க. பாருங்கள் தம்பி, எல்லாரும் எம்பிப்பா, எனக்கே இடம் இல்லைன்னு சொல்றியா? நீங்கள் தான் இந்த வெள்ளை சட்டையா? சரி, கொஞ்சம் முன்னாடி வாங்க. சொல்லுங்கய்யா, என்ன வேணும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். ஏதோ பஸ்ஸு போகுதாம்ல, ஏன் நம்ம ஆட்களை ஏற்றுறது? எந்த ஆட்களை பஸ் ஏற்றுறது?
பஸ்ஸை ஏற்றணுமா இல்லை பஸ்ஸில் ஆளை ஏற்றணுமா? பஸ்ஸில் ஆளை தான்ப்பா ஏற்றணும். எங்களோட சேர்த்து எல்லாரும் ஏற்றிக்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஏற்றுறதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். சரி இப்போ நீங்களும் ஏறணுமா பஸ்ஸில்? ஆமாம் ஆமாம். எங்கே போகுது பஸ்ஸு? பஸ் வந்து பரலோகத்துக்கு போகுது. ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. பேர் தெரியாது உங்களுக்கு? பேர் வைக்கலையா? தம்பி எம்பின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும்பா. நம்ம தொகுதி மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஓ, எம்பின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓ சரி, அப்படியா? சரி, அதுவும் இல்லாமல் டைரக்டா பிஎம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ அது கண்டிப்பாக நடக்காது. இதில் உங்கள் பேர் எம்பி பிஎம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பின்னாடி வரைக்கும் பார்த்தா எதுவுமே கிடையல. அதெல்லாம் விட இப்போ பரலோகம் தானே, அது என்ன தொகுதின்னு சொல்லு, நான் ஜெயிச்சு காட்டுறாங்க. அது தொகுதி கிடையாது. அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம வந்து ரட்சிப்பு பெற்றிருக்கணும். ரட்சிப்புன்னு ஒன்று பெற்றிருந்தா மட்டும்தான் அந்த பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே போய் நிற்கல ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தீங்கன்னா அங்கே வாங்க, அங்கே முக்கில் ஒரு கடை தெரியுதா? அட நம்ம தொகுதி பையன் கடை தான். சொல்லு. அந்த ஸ்ட்ரெயிட்டை வேணா 2 கொடி கம்பம் இருக்கும். ஆமாம், 2க்கு சென்டரில் ஒரு கொடியை பிடிச்சிட்டு உட்காந்துருங்க. அதுதான் கரெக்டு. அப்படியே நீ உட்காந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பஸ் வரும். ஒன்று பஸ் உங்கள் மேலே போகும், இல்லை நீங்கள் பஸ் மேலே போகும். தம்பி நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். இது போல் ஒரு 50 பஸ்ஸு இந்த தொகுதிக்கு நாங்கள் வாங்கி விட்டுருக்கோம் தம்பி. அப்போ நீங்கள் அந்த 50 பஸ்லேயே போக வேண்டியதான். எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பஸ்ஸில் போகிறீங்க? போங்க போங்க. சரி, எதுவும் வேலைக்காவது. வர்றதெல்லாம் இப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தம்பி எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு மட்டும் அப்படி ஒரு ஓரமாக இடம் கூட உட்காந்துக்கிறேன். இந்த டயருக்கு முன்னாடி போய் உட்காருங்க. போங்க போங்க. என்னத்தை போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, யாரும் பார்க்கல. தலைவர் ஒழிக, தலைவர் சாரி, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. வர்றவன் எவனும் உருப்படி கிடையாது. பாவம் எவ்வளோ நேரம் மூச்சு பரிசுத்தந்தான் என் பேச்சு. தம்பி சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு போல, போயிட்டு வா. என் பேச்சு பரிசுத்தந்தான் முன் மூச்சு. கத்தரை ஏறி பாடு, சக்கரையே வராது. கத்தரை ஏறி பாடு. தம்பி இங்கே என்னப்பா தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தான் இருக்கேன். நீங்களும் ஒரு மாதிரியா பாடிட்டு இருக்கீங்க. இல்லை தம்பி, இங்கே பரலோகத்துக்கு போகிற பஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதுதான் பேசி. பரலோகத்துக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கு. அதுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? என் பேர் தான் இப்போ பரலோகத்துக்கு போகிற பஸ் டிக்கெட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டாக இருக்கா? ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன? என் பேர் அசாரியல்ப்பா, நல்லா பாருப்பா. அசாரியல் பேரா? நல்லா பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு பேர் இல்லவே இல்லையே. பாருப்பா, நான் தான்ப்பா பாஸ்டர். பாஸ்டரா? ஆ அப்படியா? பாஸ்டர் நீங்கள் அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க பாஸ்டர்ன்றீங்க? நான் எவ்வளோ மெசேஜ் கொடுத்துருக்கேன், எத்தனை பேர்த்த ரட்சிப்பில் வழி நடத்தியிருக்கேன். ஓ அப்படியா? நீங்கள் எத்தனை பேர் ரட்சிப்பு பண்ணியிருக்கீங்க? எல்லாம் ஓகே தான். நீங்கள் முழு மனசாக ரட்சிப்பு கொடுத்துருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணால் 1/2 மணி நேரம் கழிச்சு கேட்டால் உங்களுக்கே என்னன்றது தெரியாது. இதில் வேறு நீங்கள் வேறு ரட்சிப்பு பெற்று ரட்சிப்பு கொடுத்துன்றீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரட்சிப்பு பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். அப்படின்னா இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்திருக்கும். இதில் பேரும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்படியே எப்படி வந்தீங்களோ அப்படியே. இல்லை, நீ பேதுரு யோவானே கூப்பிடு, நான் அவங்கள்ட்ட பேசி நம்ம வைக்கிறேன். பேதுரு யோவானை கூப்பிடணும்னா நான் பரலோக பஸ் ஏறி தான் போகணும். அவங்க ஆல்ரெடி அங்கே பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து டிக்கெட் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரட்சிப்பு பெற்று வாங்க. அப்படியே போங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவரை வைக்கப்படுவதில்லை. உம்மை துதிப்பேன் கர்த்தாவே, உம்மை துதிப்பேன் கர்த்தாவே, உம்மை துதிப்பேன். முன்னாடி போய் பாடுப்பா தம்பி. ஒரு கர்ச்சீஃப் போட்டுக்கோ. பிரதர், ஹalleluya பிரதர். பிரதர்? எஸ் பிரதர். ப்ரோ ஹalleluya ப்ரோ. ப்ரோ நீங்களா? எஸ் பிரதர். ப்ரோ சூப்பராக பாருங்களேன். ஒரு சக்க டேலண்ட் போல உங்களுக்கு. பிரதர் டேலண்ட் எல்லாம் இல்லை பிரதர், கிருபை. ஓ அவரா நீங்கள்? ப்ரோ எப்போ வந்தீங்க ப்ரோ? வெளியே வந்துட்டீங்களா? பிரதர் இப்பதான் பிரதர் முன்னாடி வாங்க. ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? பிரதர் ஜே பிரதர். ஜேவா? பிரதர் ஜேனா தெரியாதா? பிரதர் நீங்க நினைக்கிற அந்த ஜே கிடையாது, ஜாக்சன் ஜீவா. ப்ரோ அப்படி தெளிவாக சொல்லுங்க. நான் கூட ஒரு செகண்டில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பிரதர். பைக் வெளியே நிற்குதா? நம்மள பஞ்சாயத்தில் மாட்டி விட்றாதீங்க பிரதர். சரி பிரதர், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜாக்சன் ஜீவாவா? ஆமாம் பிரதர். ஜாக்சன் ஜீவா. ப்ரோ சும்மா ப்ரோன்னு மட்டும் சொன்ன பார்த்தாங்க பாருங்க, பேரே இல்லை பரலோகத்து போகிறதுக்கு. பிரதர் என்ன பிரதர், நான் யாருன்னு தெரியும்ல, எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி நீங்களே யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. பாதி பேர் தான் கை திட்டினாங்க ஜேஜேன்னதுக்கு. உங்கள் அப்பா யாரு பிரதர்? அப்பா யாரு? நேரமா இது சொல்லுங்க, உங்கள் அப்பா யாரு? பிரதர் எங்கள் அப்பா எத்தனை பேர்த்த கத்தருக்குள்ள வழி கொஞ்சம் போய் வாங்க, அங்கே பாதி பேருக்கு தெரியல. எங்கள் அப்பா எத்தனை பேர்த்த கத்தருக்குள்ள வழி நடத்திருக்காங்க தெரியுமா? சரி உங்கள் அப்பா கருத்தருக்கா வழி எடுத்தாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் கூட நானும் வழி நடத்திட்டு போனேன். உங்கள் அப்பா போனார், உங்கள் அப்பா பேடி நீங்கள் நடந்துட்டு போனீங்க. ஆமாம். அப்புறம் இங்கே வந்தீங்க நீங்கள்? பிரதர் இங்கே பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க, ஸோ அதை வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இடையில கொஞ்சம் காணாமல் போயிட்டீங்களே பிரதர். நீங்கள் அப்படியே போங்க. இங்கே பரலோகத்து போகிறதுக்குள்ள பஸ்ஸுக்கு உங்களுக்கு கிடையவே கிடையாது. பிரதர் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜே பிரதர்.
ஜே பிரதருக்குலாம் இங்கே இல்லை, தயவுசெய்து அப்படியே போயிருங்க, ஏதாவது சொல்லிட்டு போகிறேன். பிரதர் என்ன பிரதர், ஜஸ்ட் ஏதாவது ரெக்கமெண்டேஷனாச்சும் கிடைக்குமா? ரெக்கமெண்டேஷன்லாம் இங்கே இல்லை பிரதர். அது நீங்கள் வந்து முழுசாக ரெசிபி பெற்றிருந்தா மட்டும் தான் உள்ளே போக முடியும், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. தயவுசெய்து என் டைம் மிஸ் பண்ணாதீங்க, கிளம்புங்க. பிரதர் சரி, இவ்வளோ தூரம் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து குடிக்காரங்களே பரவாயில்ல, நீங்கள் போங்க தயவுசெய்து. ஓகே, இவ்வளோ தூரம் வந்து முன்னாடி போங்க. வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு ஒருத்தர் இருப்பார், அவரை கூட்டு போங்க, உங்களை வச்சு நல்லா அவர் சம்பாதிப்பார். போங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு செல்ஃபியாச்சும் எடுத்து போயிடலாம். அடுத்த ப்ரோக்ராம் டைம் வச்சு கொஞ்சம் போங்க. விளங்காதவனுங்களா வரானுங்க, எவனா ஒருத்தனை அது வரான். சரி எல்லாம் வரானுங்க, இந்த சர்ச்சு சம்மந்தப்பட்டு எவனுமே காணுமே, எவனுமே பரலோகத்துக்கு போக மாட்டான் போல. பயங்கரமா இருக்கான், போயிடும் போல, வச்சிருக்கான். வலியுடியா நவுர்ல நீ வந்து இங்க என் பக்கத்துல வந்து வலியுடியான நான் எப்படி வர முடியும்? நீ இப்படி நடந்ததுன்னா நான் எப்படி வழி விட முடியும்? வாயா முன்னாடி வாயா, வீடியோ தெரியாதம்மா வா. சரி உள்ள விடு. சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க யாரு? இப்பதான் பல இடத்துக்கு பஸ், பரலோகத்துக்கு பஸ். எங்க போறேன்னு கூட தெரியல, பல்லடத்துக்கு பஸ் ஏறாவா? நானும் ரொம்ப நேரமா சிரிக்காம இருந்து சிரிக்க வச்சுட்டு. நீ பல்லடம் இல்லடா ஐயா, பல்லடம் இல்லையா, பரலோகம் ஐயா. உள்ள முடியாயோ எங்க போறேன்னே தெரியல. இவெல்லாம் பரலோகத்துக்கு போய் என்னத்தை பண்ண வரும்? பரலோகத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தங்கிலீஷ்ல எழுதிக்க, நீ நவுரியா போ. சரி, உன் பேர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் பேர் இருக்கான்னு பாக்குறேன் ஃபர்ஸ்ட். என் பேர் அருமை பிரகாசம். இன்னொரு டைம் சொல்ல. வலியுடியா பேர சொல்லுங்க. அருமை பிரகாசம்யா. அங்க முன்னாடி இருந்து சொல்ல. ஒரு டைம் சொல்லு, எல்லாரும். அருமை பிரகாசம். பேர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பேர் இதுல இல்லையே. நான் யார் தெரியுமா? சர்ச்சே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓ, சர்ச்சு உன் கண்ட்ரோல். அதானே பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பட்டனை கழட்டி விட்டு பேண்ட்டை மேலே தூக்கி போடும்போதே நினைச்சேன் செக்யூரிட்டியா நீ? செக்யூரிட்டியா? நான் செக்யூரிட்டியா? அதானே பார்த்தேன், நான் சர்ச்சை உன் கண்ட்ரோல்ல, நான் செக்யூரிட்டியோன்னு நினைச்சிட்டேன். ஓ செக்யூரிட்டியா நீ? ஓ சர்ச்சில் இந்த பிசின்னு சொல்லுவாங்க, நீயா அது? சரி திருப்பி உன் பேர் சொல்லு, பரலோகத்துக்கு போற லிஸ்ட் இருக்கான்னு பாக்குறேன் நான். அருமை எத்தனை தடவையா சொல்றது? ஏன் ஒரு டைம் சொன்ன என்ன? இது மட்டும் காணிக்க மட்டும் கேட்கறல நீ சர்ச்சுக்கு வந்துட்டு, அப்போ இது சொல்ல மாட்டியா பேரு? இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்லையே. சிரிப்பு காட்டாதடா, சொல்லு. வலியுடியா? வலியுடியா சந்தா கடை எடுத்து கிழிச்சு போட்டு. எனக்கு சந்தாவே இல்லை ஆக்சுவலாக ஆல்ரெடி. அப்புறம் கமிட்டியில் இப்பெல்லாம் பேச கடைசி வரைக்கும் கீழே இருக்க வேண்டியதா. பரலோகத்துக்கு போக முடியாது, பிசின்றதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது, கடைசி வரைக்கும் கீழே இருந்து இப்படியே இருக்க வேண்டியதா. நீ இதுக்கு மேலே மைக்கில் பேச நானே மைக்கு தடிச்சிருவேன். அப்படியே சர்ச்சிலலாம் எல்லா வேலையும் இறங்கி செய்யறதுலாம் நாங்கள் தான். அப்படியா? சர்ச்சில் பின்னாடி 3 நாளாக பம்பில் தண்ணி வரலையாமா, இப்போ கீழே அடிச்சுட்டு போ, கீழே இறங்கி வேலை செய்ய. ஆளுங்க இருக்காங்க, 2 பேர் இருக்கானுங்க. நான் சொல்கிறேன், ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டு சும்மா வருவான், இந்த கண்ணாடி ஓட்டு கூட முன்னாடி போனான், அவனை கூப்பிட்டுக்க துணைக்கு. இன்னொருத்தன் வந்து இந்த ஒளிகை, இந்த வாழ்கைக்கும் ஒளிகைக்கு தெரியாமல் ஒரு தெரிந்தான், துண்டை போட்டுட்டு, அவன் எதுக்கு இருக்கானே தெரில, அவனையும் கூப்பிட்டுக்க. உனக்கு இறங்குற கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்ல அவனுக்கு இறங்குவானுங்க. நீ தள்ளுன்னா அவனுக்கு தள்ளுமானுங்க. சரியா? தயவுசெய்து இதுக்கு மேலே டென்ஷன் பண்ணாத. டைம் ஆயிடுச்சு, ஸ்கிட்டு பிளான் பண்ணி 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, போயிடாது. சரி போயிட்டு வரேன். அடுத்த பஸ் எனக்கு இல்லாத பஸ்ஸா? அடுத்த பஸ்ஸில் வரும்போது வர்றவனுங்கெல்லாம் ஆகாவலியாக வரானே. கேட்டால் சர்ச்சு பிசி ஆமாம், பிசியாக இருந்தால் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? சொன்னால் யார் தெரிஞ்சுக்கிறா? இப்போ வருவான் பாருங்க, கடைசியாக ஒரு ஹீரோ என்ட்ரி போட்டு ஒருத்தன். வாடா ஐயா, எங்கள் பரலோகத்துக்கு போகிற பஸ்ஸில் என் நேம் இருக்கான்னு பார்க்கணும், பார்த்து சொல்கிறீங்களா? நல்லவனா ரொம்ப மெதுவாக பேச வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி வாங்க, சவுண்டாக பேசுங்க. சொல்லுங்கள். அந்த கேரக்டர் தான் கொடுத்தாங்க. சொல்லுங்கள். என் பேர் ஜேம்ஸ், லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்து சொல்கிறீங்களா? ஓ ஜேம்ஸு, நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு மாதிரி பேசிட்டு காலையில் சர்ச்சில் பயங்கரமாக பேசுனியே. ரைட்டு. ஓ அதனால தான் வந்து ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டாக உன் பேர் போட்டிருக்காரு. நீ ரட்சிப்பு பெட்டியாப்போ? ஆமாங்கய்யா, நானும் பழைய வாழ்க்கையில் பாவியாக தான் இருந்தேன். ஆண்டவர் தான் என்னை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திட்டு இருக்காரு. ஓ சூப்பர். அப்போ வந்து பொண்ணுங்க நான் பரலோகத்துக்கு ஏற்றி விடணும், இல்லை நீ ஏறிக்குவியா? லிஸ்ட்டில் பேர் இருக்குது, நீங்கள் ஏற்றிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. பரலோகத்துக்கு டிக்கெட் இருக்கப்போ நான் எதுக்கு ஏற்றி விடுவோம்? உனக்கு ஏற தெரியாதா? அதே போய் ஏறிடு. நீங்கள் வரலீங்களாயா? இல்லை, நான் அதான் லிஸ்ட்டில் இப்போ கொடுத்துருக்கேன், நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கேன். அடுத்த பரலோக பஸ் அடுத்த வருஷங்கும் போது நான் பரலோகத்தில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் பஸ்ஸில் ஏறேன்.